வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் கிரச்ச கேமரஸோட எபிசோட் 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த எபிசோட் முழுக்கவே நம்ம டின்மேன் ஜிஏ ரோபோட்டோட அந்த ஃப்ளாஷ்பேக்கும் அவருடைய இந்த கதையை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப எமோஷனலாக போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு சம்பவம் செஞ்சு விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உயிரில்லாத பொருளை பார்த்து நம்மளை ஏங்க வச்சிட்டாரு ஜேம்ஸ் கன். நல்லா இருந்துச்சுல, மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஆரம்பிச்சலாம். ஓப்பனிங் நம்ம சர்சி கிட்ட மாட்டிருக்க பிரைடன் நீனாவை காப்பாற்றுறதுக்காக மற்ற கிரச்ச கேமரஸ் எல்லாருமே ஒன்றா வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஆம்பிஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது நம்ம டின்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜிஏ ரோபோட்டுக்கு பழைய ஃப்ளாஷ்பேக் நமக்கு வருது. ஸோ ஃப்ளாஷ்பேக் 1943 வேர்ல்டு வார் 2 அப்போ த பாய்ஸ் ஆஃப் ஈசி கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமில் தான் இப்போதைக்கு ஜிஏ ரோபோட் ஒரு சோல்ஜராக இறக்கி விடப்பட்டிருக்காரு. அந்த டீமோட லீடராக இருக்கிறது சர்ஜன்ட் ராக். சர்ஜன்ட் ராக்குங்கிற வார்த்தை இப்போ லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. டேனியல் கிரேக் சர்ஜன்ட் ராக்குங்கிற ஒரு படத்தில் நடிக்க போகிறதா ஒரு கிளம்பிட்டு இருந்துச்சு. அஃபிஷியல்லாம் கிடையாது, பட் ஜேம்ஸ் கன் இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுற மாதிரி அந்த அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், என்னடா தேவையில்லாமல் சர்ஜன்ட் ராக்குங்கிற பழைய படத்தை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு. இப்போ தான் புரியுது. கிரேச்ச கேமரஸ் ஜிஏ ரோபோட் ஆக்சுவலாக சர்ஜன்ட் ராக்குங்கிற அந்த டீம் கூட தான் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஈசி கம்பெனி டீம் மெம்பர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வேர்ல்டு வார் 2ல அவங்க என்ன மாதிரி சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை தான் பாசிபிளி இந்த சர்ஜன்ட் ராக்கோட படம் இருக்க போதுன்னு நம்புறேன். அதுக்காக தான் நம்ம டேனியல் கிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்களா. இந்த குயர் படத்தோட டேரக்டரும் டேனியல் கிரேக்கும் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. அஃபிஷியல் கிடையாது, பட் இப்போதைக்கு இந்த எபிசோடில் இதை டீஸ் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால ஃபியூச்சரில் டேனியல் கிரேக் பாசிபிளி டிசிக்குள்ள வரலாம் தான் நினைக்கிறேன். அதுவும் சர்ஜன்ட் ராக்காவே வந்தால் என்ன பெட்டராக இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். இந்த இடத்துல நாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி வளைக்க டக்குன்னு நம்ம ஜிஏ ரோபோட் ஏறி சுற்றி இருக்கவங்கள பந்தாடுறாரு. அந்த இடத்துல தான் மற்றவங்க எல்லாருமே நம்ம டின்மேனா ஜிஏ ரோபோட்டை தங்களுடைய ஒருத்தனா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிஏ ரோபோட்டோட முதல் சிரிப்பை இங்கே தான் பார்க்குறோம். ஐ மீன் லைக் அவர் சிரிச்சாரா என்னன்னு தெரியல, பட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. அது தெளிவாகவே தெரியுது. ப்ரெசென்ட் டைமில் இப்போதைக்கு எல்லாருமே அந்த பில்டிங்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனால் நம்ம பிரைடை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எங்கேயுமே சர்சியும் அந்த சன்ஸ் ஆஃப் டெமிஸ்கேராவுமே காணும். என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் டக்டிப் ஒட்டிருக்க அந்த காந்தனால முணங்குவாங்க. அதை ஃபாஸ்பரஸ் தெளிவாக புரிச்சுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதோ ட்ராப் போல ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதே மாதிரி போன எபிசோட்லையுமே வீசல் முணங்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்பரஸ் புரிச்சுக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ மற்றவங்களுக்கு புரியாத வார்த்தை எல்லாம் இந்த பக்கம் ஃபாஸ்பரஸ்க்கு புரியுதா தெரியலையாப்பா. பிரைட் கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு கட்டி போட்டு அவன் பார்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜிஏ ரோபோட் அப்போ நீனாக்கு என்னாச்சு அப்படின்னு நீனாவை தேடி மேலே விடுவார். அந்த இடத்துல நம்ம நீனா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கடியில் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவளால் நார்மலாக உயிர் வாழ முடியாது. சர்சி நினச்சிருந்தா அவங்க 2 பேருமே கொண்டு இருக்கலாம் சிம்பிளாக. அதுவும் நீனாவை ஜஸ்ட் அந்த தண்ணிக்குள்ளே விடாமல் வெளியில் விட்டுருந்தாலே செத்துருப்பா. பட் ஏன் அவங்க 2 பேருமே கொல்லாமல் போனா அப்படி பார்க்கும்போது சர்சி நல்லவளா கெட்டவங்களா ஒரு கேள்வி எழும்புதில்ல. எனிவேஸ் இப்போதைக்கு நம்ம ஜிஏ ரோபோட் அண்ட் நீனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிக்க கீழே இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. அப்போ தான் ரிக் ஃபிளாக் மண்டையில் பொறி தட்டுது. நாம எல்லாரும் இங்கே இருக்கோம்னா அப்போ கேசலில் யார் பாதுகாக்கிறா? அப்போ சர்சி இதை பிளானை தான் பண்ணியிருக்கா போல. அங்கே இருக்கக்கூடிய பிரின்சஸாவை கொலை பண்ண போயிருக்கான். உடனே எட்ரா வண்டியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே பரபரன்னு கிளம்புறாங்க. அப்படியே கிக் ஆஃப் ஆன ஃபிளாஷ்பேக்கில் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிச்சு போல. முடிஞ்சு 20 வருஷங்கள் கழிச்சு 1963 அப்போ ஜிஏ ரோபோட்டுங்கிற ஒருத்தன் 1000 பேரை கொண்டா அவனை நம்ம வந்து பாராட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி லைவ் டெலிவிஷன் ஷோல இவர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. போர் என்னதான் முடிஞ்சிருந்தாலும் ஜிஏ ரோபோட் இன்னமும் போர் நடந்துட்டு தான் இருக்கு. நாசிஸ் வெளில சுற்றி தான் இருக்காங்க அப்படிங்கிற தாட்டில் இங்கே யாராவது நாசிஸ் இருக்கீங்களான்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த கூட்டத்தில் ஒருத்தனா வில்லியம் மேக்னஸ் பார்க்குறாரு. மற்ற ரோபோட்ஸ் வந்து இல்லாமல் இவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான எண்ணம் ஓடிட்டு இருக்கு. அவன் தன்னை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ விச் மீன்ஸ் இவன் தான் முதல் உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கணும். நான் செய்யக்கூடிய அந்த ரோபோட் ப்ரோக்ராமுக்கு இவன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லி அவனை வில்லியம் மேக்னஸ் அவருடைய லேப் கூட்டு போய் அக்கா பிரித்து அதை வச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வில்லியம் மேக்னஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் சொன்ன மாதிரி ஒரு புத்திசாலி தான். இவர் தனக்கான ஒரு ரோபோட் டீம் உருவாக்குனாரு, மெட்டல் மென்னு சொல்லி. பவர்ஃபுல்லான டீம் இல்லைங்க, ரொம்ப ஃபன்னான ஒரு டீம். அவங்க கோல்டு, பிளாட்டினம், டின்னு, மெர்க்யூரி, அயன், லெட்னு சொல்லி மொதல் பேட்ச் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வித்தியாசமான எலிமெண்ட்ஸால் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அதை தான் இந்த போர்ட்லேயுமே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சென்டரில் ரவுண்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, அந்த 6 லோகோஸும் 6 வித்தியாசமான எலிமெண்ட்ஸை குறிக்கிறது. அதை தொடர்ந்தும் வித்தியாசமான எலிமெண்ட்ஸை வச்சு இன்னும் நிறைய ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வில்லியம் மேக்னஸ் உருவாக்குவார். இவங்க எல்லாருமே மெட்டல் மென்னு சொல்லுவாங்க. பட் மென் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. முக்கியமாக பிளாட்டினம் ஆக்சுவலாக அந்த மேக்னஸே காதலிக்கிற மாதிரி தான் கதை இருக்குது. பட் இந்த பக்கம் நம்ம ஜிஏ ரோபோட் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இவர் தன்னுடைய மெட்டல் மென்னை ஆக்சுவலாக உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு வில்லியம் மேக்னஸ். பட் இதெல்லாமே 1963 நடந்திருக்கு. கிரேச்ச கமாண்டர் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடக்குது. ஸோ ப்ரெசென்ட் டேல ஆக்சுவலாக வில்லியம் மேக்னஸ் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இருந்தாலும் வயசானவராக தான் இருப்பார் போல. எப்படி பார்த்தாலும் இந்த மெட்டல் மென் உருவாக்குறதுக்கு ஜிஏ ரோபோட் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாசிஸை கொள்ளாமல் நீ வேற என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு என்னுடைய பாய்ஸ், இந்த பாய்ஸ் ஆஃப் ஈசி கம்பெனி கூட நான் ஒன்றா இருக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோட்டும் மென்ஷன் பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் அந்த ரோபோட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் எங்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த கிரேச்ச கமாண்டர்ஸில் இருக்கக்கூடிய நீனா கொடுத்துருக்கான். அதனால தான் ஜிஏ ரோபோட்டுக்கு நீனா மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஈசி கம்பெனியோட லைவ் ஆக்ஷன் ஸ்டோரி லைன் நிஜமாலே ஒரு படமாக வந்துச்சுன்னா அது ரொம்ப எமோஷனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மூளைக்கு வண்டர் உமன் ஸ்டோரி செட்டிங்லேயே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்.
பார்க்கலாம் அதை எடுக்கிறாங்களா இல்லையான்னு. ரிக் ஃபிளாக் நினைச்ச மாதிரியே கேசல் இப்போதைக்கு த சன்ஸ் ஆஃப் தெமசிக்காக சுற்றி போட்டுறாங்க. பிரின்சஸ் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது அந்த கேசலுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய போரே வெடிக்குது. ஸோ அந்த இடத்துல எப்படியோ அந்த பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பி ஓட ட்ரை பண்ண. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அனிமேஷன் மிஸ்டேக்கா பெயிண்டிங் மிஸ்டேக்கான்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசமான சேம் டயக்ராம் சேம் பேட்டர்ன் வரையப்பட்டிருக்கு. ஆப்வியஸ்லி இது ஆக்சுவலாக பெயிண்டிங் மிஸ்டேக்காக தான் இருக்கணும். எப்படி ஃபைனல் ப்ராடக்ட்லாம் வந்துச்சுன்னு தெரியல. என் கண்ணில் சிக்கிச்சு. என்ன பண்ணுறது? இப்படி தப்பிச்ச ஒன்று பிரின்சஸை 2 பேர் பிடிச்சி அவகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது எப்படி பிரின்சஸ் அங்குது திரும்ப அவளுடைய ரூமுக்கு ஓடி போயிடுறா. இப்போ கொஞ்சம் அவள் சேஃபாக இருக்கான்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம கிரேச்சர் கமாண்டர்ஸ் டீமுமே மொத்த மெம்பர்ஸோட உள்ள வந்துடுறாங்க. திரும்பவும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக்னஸ் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாகவே விற்றுருக்காரு, இல்லைனா அதை கைவிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ 1990s கடந்து இந்த ரோபோட் கலெக்டர்ஸ் கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அதாவது பழைய வாரில் நடந்த அந்த பொருட்களை இப்போதைக்கு ஒருத்தன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், சாம்னு. அவன் கிட்ட இந்த ரோபோட் வந்திருக்கேன். இவன் இந்த சாமோட வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரியே இருக்கா? கண்டிப்பாக இருக்கணும். நம்ம யாண்டுங்க ருக்கர் அவர் தான் ஆக்சுவலாக வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஜேம்ஸ் கன் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே ருக்கரை கொண்டு வந்தாலும் அந்த படங்கள்லாம் அவரை போட்டு தள்ளிடுறாரு. பட் ஆக்சுவலாக அந்த சாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்சி, மாடர்ன் டைம் நாட்சின்னு சொல்லலாம். ஸோ அவர் தன் ரோபோட்டை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போய் பெட்ரோல்லாம் கொடுத்து அன்பாக பார்த்துக்கிறாரு. அந்த ரோபோட்டை வச்சு தான் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருடைய அந்த சீக்ரெட் நாட்சி மீட்டிங்க்கு கூட்டு போகிற மாதிரி தெரியுது. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த சாமோட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்மஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இதில் எங்கேயுமே லைட்டாக நாட்சிங்கிற மாதிரி அவங்க டீஸ் பண்ணலை. அதனால் அந்த ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவன் உண்மையாகவே நாட்சியே இல்லை நல்லவனான்னு சொல்லி ஒரு டவுட் ஏற்படவே இல்லை. 2 பேருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த அமெரிக்கன் சைட் ஆஃப் அந்த வார்ஃபேர் தான் காமிக்கிற மாதிரி தெரியுது. அதுவுமே லைவ் ஆக்ஷன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எபிசோட் 1ல் லைவ் ஆக்ஷன் ஜாக் எஃப்ரானை பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே இன்னொரு லைவ் ஆக்ஷன். ஸோ டிவி அண்ட் ஃபோன் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே லைவ் ஆக்ஷனாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காரு. எதனால் ஜேம்ஸ் கன் இந்த மாதிரி ஸ்டைலை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. அடுத்த நாள் இவங்க 2 பேருமே ஒன்றா கிளம்பி நாட்சி மீட்டிங் போகிற அந்த வழியில் ஜிஏ ரோபோட்டுக்கு திரும்பவும் அந்த டின்மேன் நினைவுகள் வந்துருச்சு போல. போன இடத்துல எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு நம்ம ஜிஏ ரோபோட்டுக்கு இங்கே என்னமோ தப்பாக நடக்குதுங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. சுற்றி பார்க்கும்போது 2-3 பேர் டேட்டு போட்டிருப்பாங்க. இவன் போட்டிருக்க டேட்டுவில் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவன் போட்டிருக்க டேட்டுவில் 88ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆக்சுவலாக நாட்சி டேட்டூஸ். ஸோ உண்மையாக நாட்சியாக இருக்கவங்க இந்த சாதாரண இந்த ஸ்வஸ்திகா சிம்பிள்லாம் போட மாட்டாங்க, விதவிதமான இந்த மாதிரி டேட்டூஸ் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வார்லேருந்து இப்போ வரைக்குமே அதுக்கான ஒரு சின்ன பிளேகே இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 88 இருக்குது, அந்த ப்ளஸ் சிம்பிளும் இருக்குது. ஏன் 88ன்னு கேட்டிங்கன்னா வெல் ஆல்ஃபபெட்ஸில் 8வது எழுத்து தான் ஹெச். 88னா ஹெச்னு வரும். ஹெச்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெயில் ஹிட்மேன். ஸோ அதை தான் இந்த இடத்துல சிம்பிளிக்காக ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க போல. அண்ட் ஃபைனலி ஆப்வியஸ் இந்த ஸ்வஸ்திகா சிம்பிளை பார்த்த உடனே ஜே ரோபோட் முகத்தில் அந்த சந்தோஷத்தை பாருங்க. இத்தனை வருஷங்கள் எந்த ஒரு நாட்சியும் கொள்ளாமல் இருந்ததுக்கு நல்ல விருது வச்சுட்டீங்களா கொய்யால அப்படின்னு சொல்லி முகத்தில் ஒரு சிரிப்பு வருது. அப்படியே ரியல் லைஃப்லேயுமே ரிக் ஃபிளாக் கிட்ட இவங்க எல்லாருமே நாட்சியா அப்படின்னு சொல்லி கேட்க ரிக் ஃபிளாக்கும் இப்படி தான் உங்களை கொல்லணும் போல அப்படின்னு சொல்லி ஆமான்றுவாரு. அப்படியே அங்கே நடக்கிற சண்டையும் இங்கே நடக்கிற சண்டையும் பர்ஃபெக்டாக மேட்ச் கட் பண்ணி ஒரு R-rated ரத்தம் தெரிகிற மாதிரி ஒரு சண்டை இங்கே நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடியே பாட்டு ஓட விட்டுருப்பாங்க நம்ம ஜேம்ஸ் கன் அவருடைய ஐகானிக் ஸ்டைலில். அந்த சந்தோஷத்தை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் மேக்னஸ் இந்த ரோபோட்டை அப்கிரேட் பண்ணியிருப்பார் போல. இப்போதைக்கு இது பாதி உடம்பு கட்டிக்கிட்டு பறக்கவே முடியுது. ஸோ சந்தோஷமாக அந்த பக்கம் அந்த ரோபோட் எல்லாருமே சும்மா போட்டு பொழந்து கட்டேன். ஃப்ளாஷ்பேக்கில் இவன் நாட்சிஸை கொள்ளல, சாதாரண மனுஷங்களை கொண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேஸை போட்டுடுறாங்க. 35 பேர்கிட்ட கொண்டு இருக்கானா யோசிச்சு பாருங்களேன். என்னதான் இவன் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட்டாக இருந்தாலும் இவனும் கொண்டு இருக்கான். மேனா இல்லைனாலும் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இவனை 2nd டிகிரி மர்டரில் பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் இப்போதைக்கு ஜே ரோபோட்டை தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் தான் கிரேச்சர் கமாண்டர்ஸ்லையுமே ஜே ரோபோட் ஒன் ஆஃப் த மெம்பராக மாறி இருக்காரு. அண்ட் ஜே ரோபோட்டை அந்த மாதிரி ஜெயிலில் அடைக்க போகிற அந்த சமயத்தில் பேக்ரவுண்டில் ஒரு 4 பேரை காமிச்சிருப்பாங்க. இங்கே ஓரத்தில் ஒருத்தன் உடம்பு முழுக்க முடியோட இருக்கான் பார்த்துக்கலாம். இவனை ஷாகி மேனுன்னு சொல்லுவாங்க. பார்க்க கரடி பைய போலவே இருப்பான். ஸோ அவனுமே ஜெயிலில் இருக்கான். பக்கத்தில் இருக்க அந்த க்ரீன் ஹுட் யாருன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக க்ரீன் ஆரோன்னு நினச்சேன். அண்ட் பாசிபிளி ஸ்பெக்டராக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஸ்பெசிஃபிக்காக என்ன கேரக்டர்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே காமிப்பீங்க. பக்கத்தில் இருக்க இவன் பேரே வித்தியாசமாக இருக்கும். அனிமல் வெஜிடபிள் அண்ட் மினரல் மேன். நிஜமாலே அதாங்க அவன் பேர், அனிமல் வெஜிடபிள் மினரல் மேன். லுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக விகாரமாக இருக்குல்ல. அண்ட் பக்கத்தில் இருக்க இத்தனை கை உடையவன் வேறு யார்? கிரிம்சன் சென்டிபீட். ஹியூமன் சென்டிபீட் இல்லை, கிரிம்சன் சென்டிபீட். இவங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் பாசிபிளி இந்த இடத்துல இருப்பாங்க போல. ஃபியூச்சரில் கிரேச்சர் கமாண்டர்ஸ் இவங்க எல்லாருமே மெம்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஜே ரோபோட் இந்த செல்லில் பல வருஷங்கள் தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பட் அப்படி ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் அவருக்கு நினைவிருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா கேசலின் ஊற்றினா தான் இவர் ஒர்க் ஆவார். ஸோ அந்த வகையில் கேசலின் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இவருக்கு தூங்கி எழுச்சமாக தான் ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனெல்லாம் இடத்துக்கு ஜெயிலில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவ தானே இருக்கு. சந்தோஷம் இந்த பக்கம் எல்லாருமே போட்டு சுட்டுட்டு இருந்தேன் நம்ம ஜிஏ ரோபோட்டை பட்டுன்னு சசி உள்ள புந்து தன்னுடைய பவர் வச்சு துவம்சம் பண்ணிடுறான். இப்போ தானே ஜிஏ ரோபோட் கூட கனெக்ஷன் சின்னதாக ஏற்பட்டுச்சு, அதுக்குள்ளே கொண்டுட்டீங்களா அப்படிங்கிற தாத்தா வந்துச்சு. அப்படியே சசி அங்கேருந்து கிளம்பி நம்ம பிரின்சஸை போட்டு தள்ள போல. அந்த பக்கம் பிரின்சஸ் தன்னை துரத்திட்டு வந்தவங்களை ஒரு ஸ்பெஷல் ஃப்ளின்ட்லாக் கன்னு வச்சு சுட்டு கொண்டுருவான். ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கான கன்னை காமிக்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் சர்சி தன்னுடைய சக்தியை வச்சு இந்த பக்கம் பிரின்சஸை தூக்கி போட்டு மிதிக்க, பிரின்சஸ் நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்ல,
எனக்கு உன் உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைனல் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக வீசல் உள்ள போது செர்சியை அடி போலந்து கிழிச்செடுத்துறான். ஜே ரோபோட்டை கொன்னதுக்காக வீசல் பழி வாங்குற மாதிரி இருக்கல. ஆக்சுவலாக ஜே ரோபோட் அண்ட் வீசல் 2 பேருக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஒரே ஆள் தான், ஷான் கன், நம்ம ஜேம்ஸ் கன்னோட தம்பி. ஸோ ஆக்சுவலாக தான் செத்ததுக்கு தானே பழி வாங்குற மாதிரி இந்த கதை ஃபீல் ஆகுது. பாஸ்வர்ஸுமே இந்த பக்கம் நம்ம செர்சியோட முகத்தை எரிக்க நம்ம ரிஃப்ளெக்ட் ஷாக் ஆயிடுறாரு. நீ மாஸ்டர்ஸ் தானே கேட்டேன், இவனுக்கு தான் மாஸ்டர்ஸ், நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சி போன ரோபோட்டை தேடி கண்டுபிடிச்சலாம். அந்த ரோபோட்டும் சந்தோஷமாக கடைசியாக நானும் நீ ஒன்றா சேர்ந்து ஏகப்பட்ட நாசிஸை போட்டு தரணும், இந்த நாள் எவ்வளோ அழகான நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷட் டவுன் ஆகிடுங்க. பாவங்க, அவ்வளோதான். இனிமேல் ஜே ரோபோட்டை பார்க்க முடியாதா நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக பார்ப்போம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஜே ரோபோட் மண்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 எழுதப்பட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோபோட் செத்து போய் செகண்ட் ரோபோட் உருவாக்கியிருக்கேங்க. அண்ட் இதுவும் செத்து போக இப்போதைக்கு அதிகமாக டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. 10வது குறைக்கு வில்லியம் மேக்னஸும் இவன் உடம்புல ஏகப்பட்ட டெஸ்டிங் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஃபியூச்சரில் இவர் இன்னும் பவர்ஃபுல்லாக இறக்கப்படலாம். ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ரோபோட் ஃபியூச்சரில் உருவாக்கப்படும் தான் தோணுது. பாசிபிளி இந்த சீரிஸ் முடிவில் கூட உருவாக்கப்படலாம். பொறுத்தது பார்ப்போம். சர்சி முன்னாடி அந்த கிரேச்சர் கமாண்டர்ஸ் வந்து நிற்க சர்சி நிமிந்து பார்த்து, டேய் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமாடா, நீங்கள் இந்த உலகத்தையே அழிச்சிட்டீங்கடா அப்படின்னு சொல்ல அதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் ஜேம்ஸ் கனமே ஓப்பனிங் கிரெடிட்ஸில் இதை தான் டைப் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ சர்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பிரின்சஸை காப்பாற்றி இந்த உலகத்தை அழிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிரேச்சர் கமாண்டர்ஸ் மென்ஷன் பண்ணும்போது பிரின்சஸ் தான் ஏதோ ஒரு வகையில் உண்மையான வில்லியாக இருப்பாளோ, என்ன மாதிரி வில்லியாக இருப்பான்னு தெரியல. பட் அடுத்த எபிசோடுக்கு செம்மையாக கியூரியாசிட்டி ஏற்றி விட்டுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓவராலாக ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் பேக்டான ஒரு எபிசோட். 10வது குறைக்கே லைட்டாக ஜே ரோபோட்டை விட்டு எமோஷனுமே தூடி விட்டுருக்காங்க. ஜேம்ஸ் கண்ணா கண்டிப்பாக ரைட்டிங்கில் அடிச்சுக்க முடியாது போலுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஜே ரோபோட் கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி மார்க் மேக்கில் காம் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தன்னோட ஒரு ஆசமான டெலிவரி பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்